இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸு ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் பேசுகிறாங்க, ஒவ்வொரு எலெக்ஷன் போதும் பேசுகிறாங்க. இந்த எலெக்ஷன் போது இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்களே, இது ஜனங்களுடைய கவனத்தை ஈர்க்குமா சார்? இது இல்லை, ஜனங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக போராட்டம் பண்ணுறது, அதுக்காக தான் சார் பண்ணி. அப்படி அது நீங்கள் நினச்சிக்கிறீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, என்ன அவலம் போயிட்டுருக்கு அப்படின்றத ஒட்டுமொத்த தமிழக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் இவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்காமல் தப்பிக்கிறாங்க, மடைமாட்டு பண்ணுறாங்க அப்படின்றத கொண்டு போய் சேர்க்கறது தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய கடமை. அதை தான் இன்றைக்கி எல்லா கட்சிகளும் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து மாபெரும் போராட்ட காலத்தை இங்கே முன்னெடுத்தோம். சரி, அதாவது 2021 இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும்தான் செய்ய விரும்புறேன். இது ஜனங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இது நடத்தலைன்னு நீங்க சொன்னதுனால, சசி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த ஆட்சி அமைந்த பிறகு இதுவரை 36 லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு லாக்அப் டெத் பத்தி நிகழ்ச்சி நடத்தினது தமிழ்நாட்டிலே நாங்க ஒருத்தங்க தான். நாங்க ஒவ்வொரு டெத்து நடக்கும் போதும் நாங்க அதை பத்தி எடுப்போம், பார்லிமெண்ட் ரிப்போர்ட் பத்தி. இந்த 36 டெத்து நடந்த பிறகு ஒரே ஒரு டெத்து 35 முன்னால வர ஒரே ஒரு போராட்டத்தை கூட அதிமுகவோ பாஜகவோ நடத்தினது இல்லையே. உங்களுக்கு தெரியலன்னு விஷயம் தெரியலன்னு நான் சொல்றேன். நீங்க எங்க நடத்துறீங்க? அஜித்குமார் கொலை வழக்குல பாஜகவும் அஇஅதிமுகவும் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய இருங்க, முழுசா சொல்ல விடுங்க. நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்க. எவ்வளவு பெரிய போராட்டத்தை 2 பேர் இணைஞ்சு செஞ்சது தெரியுமா? அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிடிவியை சேர்ந்த சரஸ்வதி மேடம், எங்களுடைய பாஜகவை சேர்ந்த வானதி மேடம், அஇஅதிமுகவை சேர்ந்த வளர்மதி மேடம் சேர்ந்து கோயம்புத்தூர்ல அவ்வளவு பெரிய பெண்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். எப்போ? போன மாசம். டேட் வைஸ் வேணா நீங்க அதான் சார் நான் சொல்றேன். நீங்க எல்லாம் இந்த எலெக்ஷன் நெருங்கும் போது தானே பண்ணீங்க. இல்லங்க, நல்லா கேளுங்க. அஜித்குமார் எலெக்ஷன் அப்ப இறந்தாருங்க. இப்ப ஆகாஷ் தாங்க எலெக்ஷன் கிட்ட இறந்தாரு. அஜித்குமார் திருப்பவனத்துல ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகுதானே சார் இந்த வேலை எல்லாமே நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. கேளுங்க, நல்லா கேளுங்க. சச்சிரி அக்கா, நீங்க தயவு செஞ்சு நீங்க கம்மன் இருக்கணும். அஜித்துக்கு நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஏன்னா ஏடிஎம்கே பத்தி கேக்குறீங்க. எல்லாமே சேர்ந்து பண்ணோம். இருங்க, ஒரு 2 நிமிஷம். அஜித்குமார் சார் கொஞ்சம் கம்மன் இருங்க சார். சார கொஞ்சம் ஃப்ரேம்ல இருந்து கட் பண்ணுப்பா. 2021 இருந்து திமுக ஆட்சியில் இங்க குற்றப்பணி பெண்களுக்கு எதிரான குற்ற 8% அதிகரித்திருக்குன்னு ஒரு ஆவண குறிப்பு சொல்லுது. எந்த ஆவண குறிப்பு? நான் சொல்றேன், முழுசா சொல்றேன். தேசிய குற்ற ஆவண காப்பகத்துக்கு ஒவ்வொரு முறையும் இங்க என்ன மாதிரி குற்ற வழக்குகள் நடந்துட்டு, பாலியல் ரீதியான வழக்குகள் என்ன, பெண்களுக்கு எதிரான வழக்குகள்ன்றது மத்திய அரசுக்கு மாநில அரசு அனுப்ப வேண்டியது கடமை. 2023 வரை தான் இந்த அரசாங்கம் அமைச்சிருக்கீங்க. இப்ப கூட திமுக அரசாங்கம் 20 டேட்டாவோட தான் சொல்றேன் நான். நீங்க குறுக்கிடாதீங்க. 24, 25, 26 டேட்டாவை இன்னைக்கு வரையும் மாநில அரசு அனுப்பவில்லை. நீங்க வேணா செக் பண்ணிக்கங்க. நான் போர்டோட சொல்றேன், தேசிய குற்ற ஆவண காப்பகம். கூகுள்ல செக் பண்ணீங்க. என்ன பேச விடுங்க சார். இருங்க, நீங்க முழுசா பேச விடுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்சிஆர்பி ரிப்போர்ட் பத்தி என்கிட்ட சொல்லாதீங்க. என்சிஆர்பி 23 வரை தான் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணி இருக்குது. இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. ஏங்க நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு பொது வெளியில டைரக்டா எல்லாருமே சொல்லிட்டு இருக்க, நீங்க கொடுக்கலன்னு சொல்றீங்க. நீங்க இத யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லுது சார். நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? உங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைஜி மாநில தலைவர் சொல்ற தூக்கி எங்க குப்பையில போடுங்க. நீங்க நீங்க திமுக சொல்றதெல்லாம் வேக வேகா எடுத்துட்டு சார், இது பாஜக சொல்ற தலைவர்ல சார் இல்ல சார். நான் ஒண்ணும் பண்ணல சார். அவர் 1008 போய் பேசிட்டார் சார், எனக்கு தெரியும். உங்களுடைய கருத்து சார். இல்ல நீங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்ல உங்களோட வச்சு என்கிட்ட சார் இங்க பாருங்க. இல்ல நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு எஃப்ஐஆரும் என்சிஆர்பி ரிப்போர்ட்டோட லிங்க் ஆயிருக்குது. அதனால இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு போய் சொல்லாதீங்க. நீங்க தயவு செஞ்சு ஏதோ ஒரு எஃப்ஐஆர் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு எஃப்ஐஆரும் என்சிஆர்பி ரிப்போர்ட்டோட லிங்க் ஆகுது. இப்ப நீங்க சொல்றீங்களா இங்க மாநில அரசு தரலன்னு சொல்லுங்க. இருங்க, பொது வழியா நான் பேசிட்டேன்ல. இது அண்ணாமலைஜி 3 மீட்டிங்ல பேசியிருக்காரு. ஏன் திமுக மறுக்கல? என்னன்ட்டு அண்ணாமலைஜி இத 3 மீட்டிங்ல பேசியிருக்காரு. தேசிய குற்ற ஆவண காப்பத்துக்கு அந்த இஷ்யூ சொன்னவன தான் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் அவர்களும் டிஜிபியும் நம்மளுடைய சென்னை போலீஸ் கமிஷனர் சேர்ந்து கூட்ட அறிக்கை விட்டாங்க. நீங்க ஏன் மறுப்பு கொடுக்கல? அவங்க அதுக்கு சார் கொடுக்கணும் சார். நீங்க குறுக்கிடாதீங்க, என்ன சொல்ல விடுங்க. நீங்க அப்புறம் எழுதி வச்சு கூட என்ன கேள்வி கேளுங்க. 8500 கொலைகள் இந்த 5 வருடம் நடந்திருக்குன்னு சொல்லி நேரடியாக குற்றம் சாட்டுறோம். நீங்க ஏன் மறுக்க மாட்டீங்க? நீங்க கொடுக்குற டேட்டாவை தான் கொடுக்குறோம். நீங்க தேசிய குற்ற ஆவணக்கு அனுப்பலன்றது தனி கதை. இதுவரை 2021, 25 8500 கொலைகள் இந்த ஆட்சியில் நடக்கப்பட்டிருக்கிறது. அது ரகுபதி என்ன சொல்றாரு? நம்ம பேசிக்கிட்டே இருந்தா டக்குன்னு ஒருத்தர் குத்துறா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் தனிப்பட்ட பகையெல்லாம் நீங்க கொலை லிஸ்ட்ல கொண்டு வருவான்னு உங்க சட்டத்துறை அமைச்சர் தான் சொன்னாரு. நாங்களா சொல்றோம்? உங்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி கமல் சொல்றாரு, தமிழ் பெண்கள் அச்சமான ஒரு சூழ்நிலை வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த திமுக அரசு தள்ளப்பட்டிருக்கிறது தன் எக்ஸ்பதில பதிவு பண்றாரு. பதில் சொல்லுங்க.
உங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் சொல்றாருங்க, இங்க வந்து போலீஸ் காவல்துறை இந்த அரசாங்கம் காப்பாத்துகிறது, காவல்துறை வந்து அடுத்த முறை உங்களுக்கு ஓட்டளித்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க, மக்கள் தான் காப்பாற்றணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் சொல்றாரு. என்ன பதில் சொல்லுங்க. நாங்க சொல்லல, வெளியில இருந்து இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்க கட்சிகள் தான் போராட்டம் பண்றோம், பழி சுமையை வந்து சுமத்துறோன்றீங்களே. நாங்க சொல்ல, உங்க கூட்டணியில் இருக்க கட்சிகள் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு மேல்முறையீடு கள்ளக்குறிச்சிக்கு போனீங்க? சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறப்ப கோர்ட் சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை சொல்லுதுல, எதுக்கு மேல்முறையீடு போறீங்க? அண்ணா நகர் பாலியல் குழந்தை வந்து துன்புறுத்தப்பட்ட பிறகு சிபிஐ விசாரணை தான் வேணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஆர்டர் பண்றப்ப எதுக்கு மேல்முறையீடு போறீங்க? ஆம்ஸ்டாக் எதுக்கு மேல்முறையீடு போறீங்க? மேல்முறையீடு போற பணம்லாம் யார் பணம்? எங்களோட பணம் தானே, மக்களோட வரி பணம் தானே. உங்களுக்கு மடியில கனம் இல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? எதுக்கு மேல்முறையீடு போறீங்க? சிபிஐ விசாரணை வந்துட்டு போது கோர்ட் ஆர்டர் பண்ணி அதை ஓவர்லுக் பண்ணி நீங்க அப்பீல் எதுக்குங்க போறீங்க? அப்ப அண்ணா நகர் பாலியல் வழக்குல குழந்தைகள் சம்பந்தப்பட்டதுல திமுகவை சேர்ந்த சப்போர்ட் பண்ற போலீஸ் அதிகாரிகளோ சப்போர்ட் பண்ற அரசியல்வாதிகளோ இருக்காங்க. பேசுங்க சார் ப்ளீஸ். கள்ளக்குறிச்சியில கூப்புற தூரத்துல சாரா வித்துறாங்க, அப்ப இந்த போலீஸ் அதிகாரி எல்லாம் மாட்டுவாங்களா? அதுக்கு பயந்தானே போறீங்க? இதெல்லாம் நீங்க மறுக்க முடியுமா? இதெல்லாம் டேட்டாவா தானே சொல்றது. நாங்க எதுவும் டேட்டா இல்லாம சொல்றேன்னு சொல்றீங்க, இதெல்லாம் டேட்டாவா சொல்றீங்க, நீங்க எப்படி மறுக்க முடியுங்க? மேல்முறையீடு எதுக்கு போறீங்க? சென்னை உயர்நீதிமன்றம் இதே கிட்னி திருட்டு பண்றாங்க. எதுங்க கிட்னி திருட்டு நடக்குது. யாரு? திமுகவுக்கு சொந்தமான மஞ்சநல்லூர், திருச்சி பக்கத்தில் மஞ்சநல்லூருடைய ஒரு எம்எல்ஏ கதிரவனுடைய காலேஜ், தனலட்சுமி காலேஜ் நினைக்கிறது, அது பேர் மெடிக்கல் காலேஜ் நடக்குது, சித்தார் மருத்துவமனை நடக்குது. என்ன சொல்றாங்க? குழு அமைப்புன்றாங்க. குழு அமைச்சு நாங்கள் சொல்றோம்ன்றாங்க. குழு அமைச்சு எதுவுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி அமைதியாக இருக்கப்ப சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கும் ஆர்டர் போடுது. நாங்கள் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைவரில் இதை ஆய்வு பண்ணி எங்களுக்கு வந்து டேட்டா கொடுங்கன்னா அதை இன்னைக்கு வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லையே. ஏன் பண்ணாமல் இருக்கீங்க? ஏங்க பண்ணாம இருக்கீங்க? அப்ப கிட்னி திருட்டு நடக்கலையா? இங்க கல்லீரல் திருட்டு. அதுதான் சொல்றோம், கிட்னி திருட்டில் நம்பர் 1 தமிழ்நாடு, கல்லீரல் திருட்டில் நம்பர் 1 தமிழ்நாடு, சட்ட ஒழுங்கு தீர்வில் நம்பர் 1 தமிழ்நாடு, கடன் வாங்குதல் நம்பர் 1 தமிழ்நாடு, தற்கொலையில் நம்பர் 1 தமிழ்நாடு, ஆக்சிடென்ட்ல நம்பர் 1 தமிழ்நாடு, வட்டி கட்டல 82,000 கோடி நம்பர் 1 தமிழ்நாடு. பட்டியலிடுறோம், பதில் சொல்லுங்க. ஓகே ஓகே.